அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசின்றது காலபுருஷத்தில் 2வது வீடாக இருந்தாலும் இந்த ராசிக்கு அதிபதி ரிஷபம்னா உங்களுக்கு மாடு இல்லையா. ஆனால் அந்த அந்த இதுக்கும் சிம்பலுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத நான் பார்க்குறேன். சம்மந்தம் இல்லாமல் வச்சுருக்க மாட்டாங்கன்னு புரிஞ்சுங்க. ஆனால் இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரனுக்கும் என்ன சம்பந்தம்னு பார்க்கணும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரிஷபராசிக்காரங்க யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க. முதல்ல அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கன்வின்ஸ் ஆனால் தான் ஒரு காரியத்தை செய்வாங்க. வேறு எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொன்னாலும் அந்த காரியத்தை அவங்க செய்ய மாட்டாங்க. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன்றதுனால நல்ல கலை உணர்வு இருக்கும். எல்லாத்தையும் அரவணைச்சிட்டு போகக்கூடிய எண்ணமும் இருக்கும். சொந்தக்காரங்களுக்கெல்லாம் நல்லது செய்வாங்க. ஆனால் இவங்க நல்லது செய்கிறதுக்காக அவங்கள்ட்ட எதுவும் எதிர்பார்க்கவும் மாட்டாங்க. இவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. இவங்க யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க. ஸோ அதனால் இவங்க கொஞ்சம் பிடிவாதக்காரங்க மாதிரி தெரியும் மற்றவங்க பார்க்கும்போது. அதனால் இவங்க ரொம்ப செல்ஃபிஷ் மாதிரி தெரியும். இவங்களால முடிஞ்சதுன்னா யாருக்கான ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா பண்ணிவிட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. இது என்ன ஆகும்னா இவங்களுக்கு வயசான காலத்தில் எனக்கு இவங்க எதுவுமே செய்யலை அப்படின்ற எண்ணத்தோடு இவங்களுக்கு யாரும் பக்கத்தில் நிற்க மாட்டாங்க. வயசான காலத்தில் எல்லாருமே இவங்களுக்கு எகெயின்ஸ்டாக இருக்க மாதிரி தெரியும். எனக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்குற அந்த மாதிரியான ஒரு தன்மை வரும். இது ரிஷபராசி அன்பர்களுடைய இயல்பான ஒரு விஷயங்களாக இருக்கும். அது சொல்லணும்னு நினச்சேன், அதனால் சொல்கிறேன். நம்ம இப்போ பேச போகிறது சனி பெயர்ச்சி உங்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வருது. லாப சனி அப்படின்னு பேர். ஆனாலும் லாபஸ்தானத்தில் வந்திருக்கு. அதாவது சனி பகவான் 3ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்துல நல்லது பண்ணுவார்னு தான் ஜோதிடம் சொல்கிறது. இந்த 6ஆம் மாதம் வரைக்கும் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 2வது அதாவது தனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறது அது ஒரு நல்ல விஷயந்தான். 11ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் கூட உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள், நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாம் தள்ளி போயிட்டே இருக்கும். ஏன் டிலே பண்ணுவார். சனி பகவான் ஒரு ஸ்லோ கிரகம், டிலே பண்ணுவார். நீங்கள் அதை கூட முயற்சி பண்ணி உங்களுடைய உழைப்பு இருந்தால் தான் அந்த லாபங்களும் உங்களை சேரும். லாபங்கள் அப்படின்றது மட்டும் கிடையாது. நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, வேலை பார்க்கறதுனால உங்களுக்கு வர வேண்டிய உயர்வுகள் அது தள்ளி போயிட்டே இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த குரு பெயர்ச்சி சனி பகவானை பார்க்கறதுனால உங்களுக்கு அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த முன்னேற்றங்கள். ஏன்னா 11ஆம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான் உங்களுக்கு 8ஆம் வீட்டுக்கு அதிபதி. அதனால் மறைவான வருமானங்கள் அப்படின்னா நீங்கள் டிஏ பில்லு இது மாதிரி நமக்கு வர வேண்டிய இன்சென்டிவ், இந்த மாதிரி வர வேண்டிய பணங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கமிஷன், இந்த மாதிரி வர வேண்டிய பணங்கள் பெண்டிங் ஆகிட்டே இருந்திருக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வரும். அதனால் நீங்கள் இன்னொரு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ நம்ம நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க, வேலை பார்க்குறாங்க, கூடவே ட்ரேடிங் பண்ணுறாங்க. உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி புதன்றதுனால ட்ரேடிங் பண்ணுவாங்க. இல்லை சைடில் இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க. இல்லை சைடில் ஃபினான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரியான வருமானங்கள் அதிகரிக்கும். அதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. குரு பகவான் உங்களுக்கு பார்த்துட்ருக்காரு. அது மட்டும் இல்லை, குரு பகவான் பெயர்ச்சியாகி உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு போனால் கூட சனி பகவானை பார்க்குறார். ஸோ அதனால் அந்த 11ஆம் இடத்தை பார்க்குறதுனால இப்போ அதுக்கு வேண்டிய முயற்சிகள் செஞ்சதுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும். ஸோ பொதுவாக இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு நல்லதே தரும்னாலும் உங்களுக்கு அறிமுகம் இல்லாத நபர்கள் மூலமாக ஏமாற்றங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் கவனம் தேவை அப்படின்றத நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் எது பண்ணணுன்னாலும், ஏன்னா 3ஆம் இடத்துக்கு குரு பகவான் போகிறது பல விஷயங்களை குழப்பங்களை ஏற்படுத்தும். அடுத்த காலம் எங்கே வைக்கணும் அப்படின்ற ஒரு குழப்பங்களை ஏற்படுத்தும். நீங்கள் ஏதாவது ஒப்பந்தங்களில் சைன் பண்ணிங்கன்னா அதில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஸோ அதனால் கவனம் தேவை. 3ஆம் இடத்துல குரு பகவான் போகும்பொழுது உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டுக்கு அதிபதின்றதுனால அது பிரச்சனையாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால, இந்த சனி பகவான் வேறு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு
அந்த மாதிரியான விஷயங்கள், ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுறது, ஒப்பந்தங்கள் படித்து பார்த்துட்டு கையெழுத்து பண்ணணும். ஒப்பந்தங்கள் பண்ணியிருந்தோம்னா அது வந்து சிக்கல்கள் பின்னால் வந்து அதில் ஏதாவது ஒரு சின்ன சட்ட சிக்கல்கள் வந்துடும். அது மாதிரியான பிரச்சனைகள் வந்துடும். அப்புறம் வந்து கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து இந்த மாதிரி போய் மாட்டிக்க வேண்டி வந்துடும். அதனால் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் லாப சனி தான், சனி நல்லது தான் செய்வார், பல விஷயங்களை உங்களுக்கு நல்லது செஞ்சுருவார். நீங்கள் ஏற்கனவே நினச்ச காரியங்கள் எல்லாமே நடத்தி தருவார். கொஞ்சம் டிலே ஆனாலும் நிச்சயமாக நடந்துடும், நிலையான முன்னேற்றம் ஏற்படும். இதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த மாதிரியான ஒரு சின்ன விஷயத்தில் எல்லாமே, அதாவது எதையும் படித்து பார்த்துட்டு நிதானமாக யோசிச்சுட்டு பண்ணணும். இல்லாட்டினா அதில் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கவனம் தேவை அப்படின்ற அந்த வாசகத்தையும் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. இது வந்து நடுத்தர வயசில் உள்ளவங்களுக்கு. சரி, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த வருஷம் வந்து நல்ல ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் படிக்கிற மாணவர்களுக்கு. ஏன்னா 2ஆம் வாக்குஸ்தானத்தில் இருக்க குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், மேல் படிப்புக்கான வாய்ப்புகள் எல்லாம் நல்லபடியாகவே கிடைக்கும். ஆனால் அந்த படிப்புக்கு போய் சேர்ந்தப்புறம் முதல்ல கொஞ்சம் ஒரு சில சிக்கல்கள் வந்து அதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். மேல் படிப்பும் நிச்சயமாக வந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு மிக நல்லாவே இருக்கும். சரி, அதுக்கு அடுத்து வந்து படிப்பாச்சு. திருமணத்துக்கு இந்த சனி பெயர்ச்சி ஏதானும் உதவி பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பாக உதவி பண்ணும். உங்களுக்கு 7ஆம் வீட்டுக்கு, அது மட்டும் இல்லாமல் குரு பார்வை வந்துடுறதுனால 7ஆம் இந்த சனி பெயர்ச்சி வந்து லாபஸ்தானத்தில் இருக்குது. நான் லாபஸ்தானம் மட்டும் இல்லை, 11ஆம் இடம்ன்றது மனசில் நினைக்கக்கூடிய விரும்பிய காரியங்களை நிறைவேற்றி தரக்கூடிய ஸ்தானமும் 7ஆம் இடம் தான். ஸோ அப்போ வந்து அது மாதிரியான உங்களுடைய மன விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஸ்தானம். இந்த ரிஷபராசியில் யாரானும் விரும்பிகிட்டு இருந்தால், அதாவது காதல் அது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு எல்லாரோடையும் பேசி சமாதானம் பண்ணி திருமணம் நடைபெறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சாதாரணமாகவே இல்லை லவ் பண்ணலைங்க, ஆனால் அப்போ எனக்கு திருமணம் நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஒரு சில பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறம் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக கூடி வரும். சரி, திருமண வாய்ப்பு கூடி வரும். எப்போ கூடி வரும்? நானும் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னா திருமண வாய்ப்பு இந்த 6ஆம் மாதத்துக்கு மேலே ரிஷபராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகிடும். 6ஆம் மாதத்துலேயே அது ஃபிக்ஸ் ஆகிடும். 6ஆம் மாதத்துக்கு மேலே மேரேஜ் ஆகிடும். ஸோ அநேகமாக 7ஆம் மாதம் இல்லை 7ஆம் மாதத்தில் 9ஆம் மாதத்துக்குள்ளே ரிஷபராசி அன்பர்கள் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் மிக அதிகமாக இருக்குது. சரி, அதுக்கப்புறம் வயசானவங்களாக இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னால் இருந்த அளவுக்கு உடம்பு பிரச்சனை பண்ணாது, முன்னால் இருக்கும். ஏஜ்டு பீப்புளுக்கு பொதுவாக ஏஜ் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். வயசாகிடுச்சினாலே எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். சனி பகவான் உழைப்புக்கு அதிபதி அப்படின்றதுனால டெய்லி வாக்கிங் போகிறது, அவர் வந்து உழைப்பை குறிக்காட்டக்கூடிய உழைப்பாளர்களை, உழைப்பு இதை வந்து குறிக்காட்டக்கூடிய ஒரு சனி பகவான். அதனால் டெய்லி இன்னும் வாக்கிங் போகிறதுனா அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் செய்யுங்க. டெய்லி அதெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதை மிஸ் பண்ணாமல் செய்யுங்க. அதுவே வந்து உங்களுக்கு நல்ல பலன் தரும். மனக்குழப்பங்கள் இந்த வருஷத்தில் பிற்பகுதியில் ஏற்படலாம். பட் மனசில் வந்து ஏதாவது சஞ்சலங்கள் ஏற்படலாம், மன வருத்தங்கள் ஏற்படலாம். இந்த மாதிரி ஏற்படும் போது தியானம் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். கோயிலுக்கு போகிறது, தியானம் பண்ணுறது, சும்மா உட்காந்து ஒரு நாளைக்கு உட்காந்து எதுவுமே திங்க் பண்ணாமல் நான் 10 நிமிஷம் உட்காந்துருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கான முயற்சி பண்ணுறது, இதெல்லாம் வந்து நல்ல பலன்கள் கொடுக்கும். வீட்டில் 5 முகம் விளக்கு ஏற்றி, குத்து விளக்கில் 5 முகமும் ஏற்றி பூஜை பண்ணுறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அதுவும் மகாலட்சுமியை வணங்கினீங்கன்னா நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். அதுவும் சனி பெயர்ச்சிக்காக நீங்கள் ஏதாவது பரிகாரமாக பண்ணணும், உங்களுக்கு சனி தசை நடக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு விளக்கு போடுறது, இல்லாட்டினா திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளை போய் பார்க்குறது, அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போகிறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களே கொண்டு தரும். பொதுவாக சனி பெயர்ச்சி உங்களுக்கு லாப சனி தான், ஆனாலும் கவனமாக இருக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.